ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சூப்பர் சிங்காரம். நான் திரும்பி வந்துட்டேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன். ஸோ அது ஒன்றும் இல்லை கைஸ், கொஞ்சம் ஸ்கூல் காலேஜஸ் அப்புறம் கொஞ்சம் இதெல்லாம் திறந்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் உடம்பு வேறு சரியில்லை. இந்த வீடியோலேயே நான் கோல்டோட தான் பேசிக்கிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க தயவுசெய்து ப்ளீஸ். ஏன்னா நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன் 40K சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு. 40Kன்ற ஐயோ 40 சப்ஸ்கிரைபர் அடிக்கிறதுக்கு. ஸோ அதனால் அடிச்சிருங்கப்பா ப்ளீஸ். அதே மாதிரி 50 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே பெட்வாஸ் லைவ் போடலான்னு இருக்கிறேன் வித் சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நம்ம என்கிட்ட அயன் இருந்தது, அதை காமிக்கலான்னு இருக்கேன். ஸோ ஒரு 2-3 ஸ்டாக் இருக்குது கைஸ். ஸோ இதுதான் நம்ம சர்வைவல் சீரிஸ் எபிசோடு 4. ஸோ எபிசோட் 4ஓட கண்டென்ட் என்ன, வெறும் மாஃபார்ம் கட்டிட்டு அப்புறம் கொஞ்சம் கார்டு ஆர்மர் எடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ சின்ன கண்டன் தான் தெரியும். ஸோ ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாஃபார்ம் தப்பாக கட்டி அப்புறம் கரெக்டாக தான் லாஸ்ட்டாக எப்படியோ கரெக்டாக கட்டினேன். அதனால தான் லேட்டு. ஸோ மன்னிச்சுக்கோங்க. நான் அடுத்ததுலேருந்து கொஞ்சம் சீக்கிரம் போகிறேன். ஒரு 1 வீக்குள்ளே போல ட்ரை பண்ணுறேன். ஸோ எவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ போய்ட்டு மாடை மட்டும் கொஞ்சம் அடித்து நம்ம இது மட்டும் எடுத்துக்கலாம். லெதர் வேணும் கைஸ் நிறைய. அதனால் லெதரை கொஞ்சம் எடுத்துகிட்டு இருங்க, ஒரு நிமிஷம், இந்த வழியை வரல போயிடும். ஓகே கைஸ், லெதரையும் எடுத்தாச்சு. ஸோ இருங்க, போகிற வரல, ஐயோ கரெக்டாக எங்கே விழக்கூடாதோ அங்கே தான் விழுவேன். சூப்பர். ஸோ போகிற வழியில் எதாவது லாமா இருந்தால் அடிச்சு காலி பண்ணிடலாம். ஸோ அதே மாதிரி இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்கள் கைஸ். ஏன்னா குறை இருந்தாலும் சொன்னீங்கன்னா தான் நான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த தடவைலேருந்து நல்லா வீடியோ போட முடியும். ஸோ என்ன குறைன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நான் ஒரு ரொம்ப நாளாக ப்ளே பண்ணல, கொஞ்சம் நாளாக ப்ளே பண்ணிருக்கேன் மைன்கிராஃப்ட்டு. ஒரு 7 வருஷம்னு வச்சுக்கிங்களேன். அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் விளையாண்டுருக்கீங்க மைன்கிராஃப்ட் வரும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி என் டிஸ்கார்ட் சேனலோட லிங்க் பயோவில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேங்கன்னா, நம்மளுக்கு தேவைப்படுறது என்னென்னா சுகர் கேனு. எனக்கு சுகர் கேன் இருக்குது கைஸ், என்கிட்ட கொஞ்சம் இருக்குது. இதை வச்சு இது பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி தூங்கிட்டு போயிடும், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ என்னென்னா, இப்போ நான் எங்கேயா ட்ராவல் பண்ணும்போது நைட் ஆயிடுது கைஸ். ஆனால் வீட்டிலே இருக்கும்போது நைட் ஆனாலும் தூங்க விட மாட்டேறானுங்க. என்ன இதனால தான் கைஸ் கார்டு ஆர்மர் வேணும். கார்டு ஆர்மர் நீங்கள் நைட்டு ஜாலியாக சர்வை பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு. ஸோ வருங்க, ஒரு நிமிஷம் தூங்கிட்டு நான் நாளைக்கு காலையில் பார்க்குறேன் உங்களை. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, முதல்ல சுகர் கேன் எடுக்க போகிறோம். சுகர் கேன் தான் நம்மளுக்கு தேவைப்படும். என்சான்மெண்ட் டேபிள் செய்ய போகிறேன், அதனால தான் ஆஃபார்மாக கட்டி முடிச்சாச்சு. ஸோ என்சான்மெண்ட் டேபிள் தேவைப்படுமா இல்லையா? கண்டிப்பாக தேவைப்படும், அதனால தான். ஸோ இருங்க, உங்களுக்கு டைம் லேப்ஸில் காமிச்சிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். வேகமாக எடுக்கிற மாதிரி காமிச்சிருக்கேன், ஆனால் இது செம்ம இரிட்டேட்டிங்காக இருந்துச்சு கைஸ். முதல்ல சுகர் கேன் ஃபார்ம் செய்யணும். ஸோ ஓகே, இங்கே இருக்குது. அதே மாதிரி 48 லெதர் எடுக்கிறேன் கைஸ். 48 லெதர் இருக்குது. ஸோ இருங்க, பேப்பர் செஞ்சுட்டு என்சான்மெண்ட் டேபிள் செட்டப் பண்ணிடுவோம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே 10 எங்களாரு இங்கே 1 10 11 அப்புறம் 12. ஓகேவா? இங்கே 13 14 ஒன்று தான் கைஸ் வைக்கணும். எங்கே வச்சுக்கலாம்? இங்கே வைக்கலாமா இல்லை இங்கே வைக்கலாமா? இங்கே வச்சிடும் கைஸ், எதுக்கு தேவலாம் மேலே. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ், செட்டப் முடிஞ்சிச்சு. அப்புறம் இப்போ வெறும் நம்மளுக்கு டேபிள் தான் தேவை. டேபிளையும் வச்சாச்சு. சூப்பர், அருமை கைஸ், ரொம்ப அருமை. இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோன்னா ஓகே கைஸ், 30 லெவல் வந்துச்சு கைஸ். இப்போ நம்மளுக்கு நிறைய எக்ஸ்பி தேவைப்படுது. ஸோ எக்ஸ்பி வேறு எடுக்கணும். நான் அது உங்களுக்கு காட்டல. அதே மாதிரி கைஸ், ஒரு ஆர்மரை பிடிச்சி இது பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணி ஒரு செஸ் பிளேட் எடுத்துட்டேன் கைஸ். டைமண்ட் செஸ் பிளேட்டு முதல்ல நம்ம இது டைமண்ட் செஸ் பிளேட்டு நம்ம செஞ்சுருக்கோம் கைஸ். ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் டைமண்டை மைண்ட் பண்ணி எடுக்கிறதும் ஈஸி தான். ஆனால் இப்போ வில்லேஜஸ்க்கு ட்ரை பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸி தான். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, ரெண்டுமே பெஸ்ட்டான ஒரு இதுதான் ப்ளீஸ். ஃபார்ச்சூன் 3, எஃபிஷியன்சி 4, அன்பிரேக்கிங் 3 எல்லாமே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வந்துச்சு. சூப்பர் கைஸ். ஓகே, இப்போ என்னென்னா அடுத்த இது வாங்க போகிறேன் ஆர்மரு. என்னென்னா
பேண்ட்டு வாங்க போகிறேன். இருங்க, பேண்ட்டு அவ்வளோதான் கைஸ். பேண்ட்டு வாங்கிடுவோம். செஸ்ட் பிளேட் இருந்து தான் நம்ம பேண்ட்டு தான் வாங்க போகிறோம். ஸோ என்னங்க, பேண்ட்டையும் போட்டுப்போம். அவ்வளோதான், பேண்ட்டு போட்டாச்சு. இப்போ அடுத்து பூட்ஸ் வாங்கிடுவோம். அதுக்கடுத்து நம்ம என்ன வாங்க போகிறோன்னா ஹெல்மெட்டு மட்டும் தான் ஒன்று வாங்கணும். ஹெல்மெட்டையும் வாங்கியாச்சு. ஸோ கைஸ் எல்லாத்தையும் வாங்கியாச்சு கைஸ். நீங்கள் பாருங்க, ஹெல்மெட்டையும் வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம். இருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு நான் இந்த கேமராவில் காட்டுறேன். எப்படி கைஸ், சூப்பராக வைரல் ஆகிடும். நம்ம வந்து காட் ஆர்மர் போட்டிருக்கோன்னு சொல்ல முடியாது, ஏன்னா இதில் ஒன்றும் கூட என்சான்மெண்ட்ஸ்லாம் போடணும். ஸோ டைமண்ட் ஆர்மர் ஃபுல்லாக போட்டாச்சு. ஸோ இப்போ காட் ஆர்மர் எடுக்க வேண்டிய வேலையை பார்ப்போமா நண்பர்களே? ஸோ அந்த வேலைக்கு சில விஷயம்லாம் தேவைப்படும். ஸோ ஒரு அச்சீவ்மெண்ட் வந்திருக்கு, ஏன்னா நீங்களே பாருங்களேன். ஓகே கைஸ், அப்புறம் இங்கே இது எடுத்தாச்சு. மெண்டிங் எல்லாத்துலேயும் போட்டுக்கிருக்கேன் கைஸ் இதில். அப்புறம் ஸ்வாடுக்கு வந்து கூப்பிட்டாச்சு. இருங்க, அதுக்கடுத்து பேண்ட்டுக்கு, அப்புறம் பூட்ஸுக்கு இதில் கைஸ் வெயிட் பண்ணுங்கள். போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்பி எடுத்துகிட்டு வரேன் வேகமாக. ஒரு 6 இல்லைன்னா 5 இருந்தால் போதும். ஓகே, 6 வந்துச்சு கைஸ். போமா, வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் பூட்ஸுக்கும் போட்டாச்சு. அவ்வளோதான், பூட்ஸுக்கு போட்டாச்சா. அதுக்கடுத்து இன்னும் ஹெல்மெட் மட்டும் இருக்குது, அதை மட்டும் போடணும். அது போடலாம், அப்புறம் பொறுமையாக போடலாம். ஸோ இருங்க, போய் போட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். முதல்ல இந்த பிக்காக்ஸ் இது பண்ணிடுவோம் கைஸ், சரி பண்ணிடுவோம் கைஸ். ரொம்ப டைம் எடுக்குது இந்த பிக்காக்ஸ் சரி பண்ணுறதுக்கு. ரொம்ப நேரமும் கால் நோட்டு டொக்குன்னு தட்டிக்கிட்டே இருந்தேன் கைஸ். சார் ஆட்டோக்களுக்கு வச்சுருக்காமா? வேணாம் விடுங்க. இப்போ நம்மளுக்கு வந்து இன்னொரு மெண்டிங் புக்கும் இருக்குது. ஸோ இவனுக்கும் போட்டுடலாம். அண்டு அவ்வளோதான் கைஸ். காட் ஆர்மர் இஸ் ஹியர் கைஸ். காட் ஆர்மர் அண்ட் காட் டூல்ஸ். காட் ஸ்வாடும் எங்கள்கிட்ட இருக்குது, செம்மையான ஓபியான ஸ்வாடு. இன்னும் ஒரே ஒரு எஃபிஷியன்சி 4 மட்டும் பிக்காக்ஸ் போட்டால் அதுவுமே காட் பிக்காக்ஸாக மாறிடும். ஸோ ஓகே, அருமை, நிறைய இருக்குது. இவருக்கு எல்லாத்துலேயும் ப்ரொடெக்ஷன் 4, அன்பிரேக்கிங் 3, பெண்டிங் எல்லாத்துலேயும் நம்ம போட்டிருப்பேன் இது. ஸோ ப்ரொடெக்ஷன் 4, அன்பிரேக்கிங் 3, பெண்டிங்கா. லெகின்ஸ்லேயும் பூட்ஸில் ஃபெதர் ஃபாலிங் 4 எக்ஸ்ட்ரா இருக்குது. அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. ஓகே, இப்போது என்னென்னா ஸ்வாடில் நான் அதுங்க ஷார்ப்னஸ் 4, அன்பிரேக்கிங் 3, ஃபயர் ரெஸ்பெக்ட் 2, நாக் பேக் 2, மெண்டிங் இருக்குது. பிகாக்ஸில் வெறும் அன்பிரேக்கிங் 3, எஃபிஷியன்சி 4, மெண்டிங். அவ்வளோதாங்க. ஒரு போ வச்சுருக்கிறேன், ஃப்ளேமு, அன்பிரேக்கிங் 3, பவர் 4ன்னு அது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோதாங்க கைஸ் எல்லாமே. இங்கே பாருங்க, அந்த டாங்கி வச்சு அடித்து பார்ப்போம். போ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பரில் ஐயோ பாவம் செத்துட போகுது கைஸ். ஓகே, நல்லா இல்லை, சாவலை. நம்ம டேம் பண்ணிப்போம். பையில் 2 ஆட்டு தாங்க கைஸ் இருக்குது அதுக்கு, பாவம். சரி, அதனால் விட்டேன். சரி, எதுக்கு நம்ம தேவலாமல் கொள்ளணும்னு. நம்ம தான் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப நல்ல ஆள். நம்ம ரொம்ப பரிதாபம் பார்க்குற ஆள். நான் லெதர் மட்டும் கொஞ்சம் பரிதாபம் பார்க்காம எழுதிட்டேன். அது நீங்கள் கண்டுக்காதீங்க, சரிங்களா? ஸோ அவ்வளோதாங்க ஈஸி. இந்த வீடியோவில் நம்ம காட் ஆர்மர் எடுத்திருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்பர்களே, ப்ளீஸ். இருங்க, உங்களுக்கு ஒன்று காட்டணும். பெட்டர் டிபி ஃபஸ்ட் பர்சன் நம்ம வருது. ஓய் செம்மையாக இருக்குது கேஸ். இங்கே பாருங்களேன், இது நல்லா இருக்குது கேஸ். இல்லைன்னா எல்லா இன்ட்ரோக்கும் யூஸ் பண்ணலாமா? எப்படி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள். நல்லா இருக்குன்னு நம்புகிறேன் நான். ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கேஸ். இங்கே பாருங்கள். ஐயோ கைஸ், வேணாம் கைஸ், செட் ஆகாது நம்மளுக்கு. நம்ம நார்மலுக்கே போயிடும். நார்மல் டிஃபால்ட் கேமராஸ்க்கே போயிடுவோம். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ கைஸ், நீங்கள் அப்புறம் உங்களுக்கு ஏதாவது அடுத்த எபிசோட் என்ன ஐடியா இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ பை கைஸ்.